ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மெலே பிக்கிள்னு சொல்கிற மெலே அச்சார் எப்படி செய்கிறேன்ட்டு காட்ட போகிறேன். இது வந்து ஸ்ரீலங்காவில் மிச்சம் ஃபேமஸ். இது வந்து நாங்கள் எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டோடு தாங்க. இப்போ இந்த மெலே பிக்கிள் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் மஸ்டர்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் பெப்பர் பவுடர். இது வந்து கேரட் வந்து வாஷ் பண்ணி நல்லா அதை தொடச்சி எடுத்துக்கிறேன். அதையும் ஒரு கேரட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் இன்றைக்கிக்குது. மற்றது வந்து இதுக்கு வந்து டேட்ஸ், இதுக்கு மிச்சம் முக்கியமான டேட்ஸ் தான். டேட்ஸ் வந்து நான் 150 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். மற்றது 2 துண்டு இஞ்சி, 3 பல் இது கார்லிக் இதாக போதும். இது வந்து சில்லி பவுடர் நான் எடுத்துக்கிறேன் 1.5 ஸ்பூன். மற்றது இதுக்கு 2 கேப்சிகம் தேவை. மற்றது சோல்ட்டும் வினிகர் 1.5 டேபிள் ஸ்பூன் வினிகர் வேணும். இப்போ இந்த பாலுக்கு வினிகர் 1.5 டேபிள் ஸ்பூனை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த மஸ்டர்ட், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சுகர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக நாங்கள் வச்சுக்குவோம். இதுக்கு என்ன மிக்சர் இப்போ இதை நான் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டேட்ஸுக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரீசன் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்தா டேட்ஸில் உள்ள தோல் டக்குன்னு கலரும். இது கொஞ்சம் வச்சோம்னாங்க, கொஞ்சம் வச்சப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த கேப்சிகம்மை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி இதை நல்லா இந்த இதில் சர்வியட்டால் நல்லா நாங்கள் தொடச்சிக்கொள்ளணும். இதில் வந்து மிச்ச முக்கியம் இன்க்ரீடியன்ஸில் தண்ணி ஈக்கப்படா. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கொள்வோம். கேப்சிகம் நான் வந்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்தேன். நான் சொல்லிங்க பாருங்கள் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நாங்கள் கட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்ஸை நான் உரிச்சு எடுத்துக்கிறேன். டேட்ஸ் வந்து மிச்சமே நல்ல படிக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹீமோக்ளோபின் இது டேட்ஸில் இருக்கிற இந்த நெட்டி துண்டையும் நாங்கள் எடுத்துடணும். கட்டாயம் எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 டேட்ஸாலும் எடுக்கணும், சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கொள்ளணும். இது மெலே பிக்கலுக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள், அப்படியே இந்த ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோன்னா கணக்கு அப்படியே கைக்கே வந்துடும் எல்லாம். மெலே பிக்கலுக்கு வந்து முக்கியமானது தான் வந்து டேட்ஸ் தான் நிற்கணும். இன்னும் டேட்ஸ் இதை விட இன்னும் டேட்ஸ் சேர்த்தாலும் நல்லா தான் நிற்கும். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு கொண்டிக்கு தானே. ஸோ அந்த கணக்கு இந்த பிக்கல் வந்து உப்பு, புளி, அடுத்தது இந்த இனிப்பு இதெல்லாம் சரிசமமாக சேரணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டோட சைடில் வச்சுக்கொண்டு சாப்பிடக்குள்ள நல்ல சாப்பாடு திண்டுப்படும். மெயினாக வந்து பிக்கல் ஜாத்தி எல்லாமே வந்து மெயினாக செய்கிற வந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பழணுன்றதுக்காக வேண்டியது. இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ தோல் நிற்கிது. நான் இதெல்லாம் இப்போ செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வேறையாக வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் சீட்ஸ் எல்லாம் நாங்கள்
ஒதுக்கி கொள்வோம். சீட்ஸ் இல்லாமல் வைக்கணும். நான் இதை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இந்த டேட்ஸை நல்லா இந்த ஸ்மாஷ் பண்ணிக்கொள்ளணும். இது கூட திக்காய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வினிகர் கொஞ்சம் எங்களுக்கு ஆட் பண்ணி இதை ஸ்மாஷ் பண்ணிடும். நான் இதை வந்து இந்த ஹீட் பண்ணலை. ரீசன் வந்து நாங்கள் ஹீட் பண்ணினோம்னா இந்த டேட்ஸில் உள்ள இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் போய்த்துடும். ஸோ அதனால் வந்து நான் இதை ஹீட் பண்ண மாட்டேன். ஹீட் பண்ணாமல் தான் நான் இதை செஞ்சு கொள்ள போகிறேன். இப்போ நான் டேட்ஸை வந்து நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி போட்டேன். இப்போ நான் ஒரு பெரிய பால் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, எடுத்து அதில் இந்த நான் இப்போ செஞ்சு வச்சேனே மஸ்டர்ட் பவுடர் எல்லாம் போட்டு அதை நான் இதில் போட்டுக்கொள்ள போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி வச்ச டேட்ஸையும் இதிலே போட்டுக்கலாம். மற்றது நாங்கள் இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் தானே. சுகரில் வந்து இருக்கிற அந்த காரத்துக்கு வெஜிடபிள்ஸ் இப்போ நான் போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் இதுக்கு மற்றது நான் சால்ட் கொஞ்சம் ஒரு 2-3 பிஞ்ச் தான் சேர்க்குறேன். லேட்டாக நாங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்வோம். இந்த கேரட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொக்கா எல்லாம் ஒரு அளவு இந்த வேகும். இந்த இதுக்கு அந்த நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படியுமே நாங்கள் சுகரில் மிக்ஸ் பண்ணி வச்சா அதில் கசர் வராமிக்கும் தானே. அதை மாதிரி இதுவரையும் நாங்கள் போட்டு வச்சா இது அந்த சுகர் இதுக்கும் வினிகர் இதுக்கும் அது ஓரளவு குக் ஆகும். ஸோ அதனால் இதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ரெண்டாவது இதை போட்டுக்கொள்வோம் கேப்சிகம், அது போல் கேரட்டையும் நான் நல்லா தொடச்சி யூஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணேன். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து இப்போக்கு தண்ணி விட்டு இல்லை தானே, தண்ணி விட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எல்லாம் இதில் திக்காக தான் நிற்கிது. ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்த பார்வைக்கு இது விளங்கும், சும்மா காஞ்சி வைக்கிற மாதிரி தான் விளங்கும். இப்போ நான் எப்படி ஈரத்தன்மை ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் தானே. இப்போ இதை ஒரு லன்ச் ஷீட் உண்டால் இப்படி கவர் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு பாருங்கள் இதில் எப்படி இது க்ரீமியாக வந்திக்கிது. நான் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி க்ரீமியாக ஆயிக்கின்னு சொல்லி. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க முந்தி எப்படி இருந்துச்சு, ட்ரை ஆயிடுச்சு தானே. இப்போ பாருங்கள் அந்த ட்ரைனஸ் இல்லை, இப்போ வந்து க்ரீமி ஆக்கி. இதை உங்களுக்கு இப்போமே சர்வ் பண்ணி சாப்பிட எடுக்க மேலும், ஆனால் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். எப்போன்னா இன்னொரு டே 24 ஹவர்ஸ் வச்சு எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நாங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரிட்ஜில் வச்சா இது எப்படியுமே ஒரு 2 வீக்ஸ்க்கு வச்சுக்கொள்ளணும். பட் சும்மா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சோம்னா எப்படியும் ஒரு 5-6 டேஸ்க்கு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை தானே. ஸோ அதனால் ஒரு 5-6 டேஸ்க்கு வச்சுக்கொள்ளணும். வாட்டர் வந்து இதில் கொஞ்சம் மாலும் இந்த நாங்கள் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அப்படி வாஷ் பண்ணாமல் எல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து புஷ்தன்மை ஒன்று வரும். அப்போ வந்து எங்களுக்கு அதை வச்சுக்கொள்கிறதுக்கு இயலாம். நாங்கள் வீட்டுக்கு எப்படியுமே சாப்பிட எடுக்கிற நாங்கள் அளவாக செஞ்சு எப்படியுமே டக்குண்டு அதை முடிகிற மாதிரிக்கு செஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லமில்லை. இப்போ என் அச்சார் மேலே பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு.
நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கும்ட்டு நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த டிஷ் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ அதை பிடிச்சவங்க எனக்கு ஒரு லைக் கொண்டு தந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொண்டு தாங்க. அடுத்து இவ்வளோ நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட நல்ல டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு கொண்டாடுவேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.